வெல்கம் டு அனிமேலியேஷன். போன சாப்டர்ல என்ன பார்த்துருக்கோம்னா, ஹீரோவும் கியூஐயும் பார்த்தீங்கன்னா, அந்த லேண்ட் ஆஃப் எக்ஸிக்ஸ் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கியூஐ ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம, இந்த வேர்ல்டு எப்படி அண்டர் வேர்ல்ட் ஆச்சு அப்படிங்கிற ரகசியத்தையும் சொல்லியிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்டர் முடிச்சிருந்திருப்போம். இப்போ அவங்க சாப்டருக்குள்ள போலாம். சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஏரியா சில செக் பாயிண்ட்ல தான் காட்டுறாங்க. அந்த பார்டர்ட்ட கரெக்ட்டா. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, உள்ள போறவங்க, வெளிய வரவங்கலாம் கணக்கு காட்டுற ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸர் தான் நின்னுக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்டயும், ஹீரோவோட ஃப்ரெண்டு கியூஏ கிட்டயும் பேசினுக்கிறான். உங்களுடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான ஒரு காரு. அது மட்டும் இல்ல ரிஜிஸ்டரான கார் தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க உங்கள செக் பண்ணோம். வாங்க அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூட்டின்னு போறான். அப்ப பார்த்தீங்கன்னா, இவங்கள பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு தூணுக்கா இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துன்னுக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த பொண்ண பார்த்துடுறான். ஆனா பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த இடத்த விட்டு அந்த ஆஃபீசர் கூப்பிட்டதுனால போயிட்டான். ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட் எல்லாருமே போயிட்டாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நேக்கா ஒளிஞ்சிருந்து வந்து ஒரு காராண்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டூல் ஒண்ணு யூஸ் பண்ணுது. கொக்கி மாரி யூஸ் பண்ணி, அந்த கார தொறந்து உள்ள போயிடுச்சு. அவ்வளதான் ஒரு வழியா இந்த கார் தொறந்துருச்சு அப்டி சொல்லிட்டு அந்த கார் உள்ள போயிடுது. அந்த கார திருடுறதுக்கு தான் போது போல. இங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆஃபீசர் தான் பார்த்தீங்கன்னா, ஹீரோவையும், கியூஐயும் பார்த்தீங்கன்னா, கூட்டின்னு வந்திருக்கிறான். "இங்க போங்க. இங்க தான் பார்த்தீங்கன்னா, உங்கள செக் பண்ணுவாங்க" அப்டி சொல்லிட்டு. உடனே ஹீரோவும் அவனும் போறாங்க. உடனே அவன் கேட்குறான், அங்க இருக்கிற ஒருத்தன், "ப்ளீஸ் உங்களுடைய ஐடி கார்ட குடுங்க" அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த கியூஐ பார்த்தீங்கன்னா, "சரி இந்தாங்க" அப்படி சொல்லிட்டு அவனுடைய கார்ட குடுக்குறான். உடனே அவன், ரொம்ப நன்றிங்க" அப்படி சொல்லிட்டு அத வாங்கிக்கிறான். வாங்கிக்கின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அவனுடைய சிஸ்டம்ல போட்டு பார்க்குறான். போட்டு பார்த்துட்டு, ஓகே இதெல்லாம் கிளியரா தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இது ஏதோ சந்தேகப்படுற மாரி இருக்குது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளயே நெனச்சுட்டு, இந்த மூஞ்ச நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் உஷாராகுறான். அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோவையும், ஹீரோவோட ஃப்ரெண்டான கியூஐயும் மாறி மாறி பார்த்துக்குறான் மூஞ்சிய. உடனே அந்த ஆஃபீசர் வந்து, "இது ஏதோ எனக்கு சஸ்பீஷியஸா இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் செக் பண்ணுங்க" அப்படி சொல்றான். உடனே அவனும், "சரி ஒரு நிமிஷம் இருங்க" அப்படி சொல்லிட்டு போறான். உடனே இவங்க 2 பேரும் சைலன்ஸா கழறி, "என்னடா இவங்க ஒரு வேள கண்டுபிடிச்சுருவாங்களோ" அப்படி சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் கிட்ட இந்த ஆஃபீசர் பார்த்தீங்கன்னா, காதுல அவன் சொல்லுகிறான் ரகசியத்தெல்லாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் ஆயிப்போச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இவனுங்க ஒண்ணும் முடிவு எடுக்கவே இல்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் ஒண்ணு கீழ போட்டு உடைக்கிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர் தான் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் கீழ போட்டு வச்சுட்டு ஒருத்தன் கால் அடியில பயந்துன்னு அப்படியே நடுங்கினுக்குறான். "சார், சார் என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, இவன் கத்த ஆரம்பிச்சுட்டான் QI. "டேய் எவ்வளோ நேரம்டா? நாங்க வந்து 15 நிமிஷமா வெயிட் பண்ணிக்கிறோம். எங்களுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஷியஸ். நீங்க என்னடா இப்படி பண்ணிக்கிறீங்க? இது வந்து நல்லாவே இல்ல பார்த்தீங்க. உங்களுடைய ஆர்கனைசேஷன்" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்தினுக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, "சாரி சார், சாரி சார். எங்கள மன்னிச்சிடுங்க. இந்தாங்க உங்க கார்டு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபையான ஒருத்தங்க தான். இங்கேருந்து கிளம்புங்க" அப்படி சொல்லிட்டான். உடனே அவனும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துன்னு கிளம்பி வந்துட்டானுங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அவன் போயிட்டு உடனே அந்த மஞ்ச மண்டை என்ன பண்றான், "சார், சார் என்ன மன்னிச்சிடுங்க. அது வந்து உங்க ஆளுன்னு தெரியாது" அப்படி சொல்றான். உடனே அவன் வந்து, "ஓகே, ஓகே. நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா வந்து இத நீ யார்கிட்டயும் சொல்லாம சீக்ரெட்டா வச்சுக்கோ" அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடர் தான். உடனே இவன, "ஓகே ட்ரேடர். இது வந்து நமக்கு 2 பேருக்குள்ள சீக்ரெட்டா இருக்கும்" அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, ட்ரேடர் வந்து இவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்றானா விஷயம்லாம் தெரியல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவனுங்க அந்த லேண்ட் ஆஃப் எக்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. கூகுள் மேப் எல்லாம் வச்சு போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ரோல்ஸ் டவுன் ஒரு டவுன் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்பள மீட் பண்றதுக்கு ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி சொல்றான். உடனே ஹீரோ தான் சொல்றான். சரி, சரி, ஓகே. அதுக்கப்புறம், "ஹே ப்ரீட்டி கேர்ள், நீ எவ்வளோ நேரம் இன்னும் பின்னாடியே இருக்க போற? நம்ப 2 பேர் போற வழி ஒண்ணு தானே என்ன?" அப்படி கேட்குறான். உடனே அதுக்கு அந்த "ஆமா, நீ வந்து ரொம்பவும் கிளிம்சியான ஒரு பொண்ணு தான். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கழிச்சு தான் உன்ன கண்டுபிடிச்சோம் நெருக்கடுத்து" அப்படி சொல்றான். உடனே அந்த பொண்ணும், "ஓ! நான் மாட்டிக்கிட்டனா? சரி, சரி. நான் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்." அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து, அது கையில ஒரு கிரானைட் ஒண்ணு வச்சுன்னுக்குது. அதான் அந்த காட்டி தான் சொல்லுது. "நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. என் கையில ஒரு கிரானைட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, நான் நல்லா டைட்டா புடிச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அட்டாக் பண்ணாலோ, ஏதாவது தப்பா நடந்துக்க பார்த்தாலோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தவறா நடந்ததுன்னா, நான் இத எடுத்துருவேன். ஏதாவது தப்பு நடந்தா, உங்களுக்கு புரியுதுல்ல?" அப்படி சொல்லுது. பார்த்தீங்கன்னா, ஹீரோவையும் அவனையும் மிரட்டுது. உடனே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த QI, "ஏய் இந்த கேர்ள் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா தைரியமான ஒரு பொண்ணு தான். ஆனா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் ஹண்டரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து அத சீக்கிரமா அத எடுத்தாலும், அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்ன போட்டு தள்ளிட்டு இந்த கார விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்ன கொன்றுவோம் நாங்க." அப்படி சொல்றான். உடனே அந்த பொண்ணு, "ஓஹோ! நீங்க அப்படி சொல்றீங்களா? ஆனா நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க 2 பேர பார்த்தாலும் தெரியுது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்ரெட்டா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயி வரீங்க. நீங்க வந்து பவர்ஃபுல்லா இருந்தா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி சீக்ரெட்டா வரீங்க? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தைரியமா வந்திருக்கலாமே!" அப்படி சொல்லுது. உடனே அதுக்கு வந்து அவன் சொல்றான், "என்ன என்ன சொல்லுனுக்குற?" அப்படி சொல்லிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்லுது. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, "நல்லா ஞாபகம் வச்சுங்க காய்ஸ். நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு தப்பிச்சு இந்த இடத்துக்கு வரீங்களோ, சர்வே பண்றதுக்கு அதே மாரி தான். எனக்கும் சேம் சிச்சுவேஷன் தான். நானும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு வரேன்." அப்படி சொல்லுது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த கார் முன்னாடி எவனோ ஒருத்தன் கிராஸ் பண்ணி போறான். வேகமா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார் முன்னாடி வந்து நிக்கிறான். உடனே அடச்சா யார்றா இவன் கார் முன்னாடி வந்து நிக்கிறான்? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் பிரேக் அழுத்துறான். ஆனா பார்த்தீங்கன்னா, கார் நிக்கல. ஏன்னா அவ்வளோ வேகமா வந்து நிக்குது.
அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரே ஒரு முட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, அவன் அப்படியே கார தாங்கி நிறுத்திர்றான். நிறுத்திட்டு அப்படியே கொடூரமா இருக்கிறான். அவன் வந்து சொல்றான், "ஏய் எல்லாரும் வெளிய வாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராபரி பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராபர்ஸ். சீக்கிரமா வெளிய வாங்க" அப்படி சொல்றான். கார் கிட்ட வரான். வந்து, "ஓஹோ! இங்க பாத்தியா? ப்ரீட்டி வுமன். உன் கையில இருக்கிற எல்லாத்தையும் குடு. ஹேண்ட் ஓவர் பண்ணு என் கையில" அப்படி சொல்றா. உடனே அந்த பொண்ணும், சரி இந்தா" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது கையில வச்சிருந்த அந்த கிரானைட்ட அவன்கிட்ட குடுத்துடுது. உடனே பார்த்தீங்கன்னா, டும்மீல்னு ஒரு சத்தம். பார்த்தீங்கன்னா, அப்படியே தீஞ்சு போயிடுறான். உடனே இவனுங்க 2 பேரும் பயப்படுறானுங்க. ஹீரோவும், குயையும். "ஐய்யய்யோ! என்னடா இது உண்மையான பாமா தான் இந்த பொண்ணு வச்சுன்னுக்குது" அப்படி சொல்லி பயப்படுறானுங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, "ஹேய்! நீங்க என்ன நெனச்சுட்டீங்க? நான் ஜோக் பண்றேன்னு நெனச்சுட்டீங்களா? கிடையவே கிடையாது. நான் எப்பவுமே ஜோக் பண்ணவே மாட்டேன்" அப்படி சொல்லுது. உடனே அந்த லீடர் தான், "டேய்! டியூட் என்ன பார்க்கறதுக்கு வியர்டா தானே இருக்கு" அப்படி கேட்கறான். உடனே அவன் கூட அந்த டீம்மேட்டும், "நோ, நோ, நோ. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஸ்டைலிஷா இருக்கு. உங்களோட ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு" அப்படி சொல்றான். உடனே அவனும், "டேய்! பொய் சொல்லாதீங்க" அப்படி சொல்றான். உடனே அவனும், "ஆமா, ஆமா. அவன் சொல்றது கரெக்ட் தான்" அப்படி சொல்லி இவ்வளோத்தையும் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அடாச்சா இந்த பொண்ணு வேற பிரச்சனை பண்ணிச்சு அப்படி சொல்லிட்டு வெளிய வரான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு, "ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ராபர் பண்றதுக்கு மட்டும் வரல தானே? வேற ஏதோ ஒரு விஷயம் பண்றதுக்கு தானே இந்த ராஜர் டவுன்ல இருக்கீங்க. கரெக்ட்டா இல்லையா? அது மட்டும் இல்லாம இங்க ஹை லெவல் ஆஃப் அலையன்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படி சொல்லி கேட்குது. உடனே அவன், "ஓஹோ! நீ பிரீத்தி மட்டும் ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு. ஆனா, இத வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இந்த இடத்துல சாவ போற" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் கத்துறான். உடனே அவன் கூட இருந்தவங்க, "ஆமா, நீங்க இந்த இடத்துல சாவ போறீங்க" பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கத்தி எடுக்குறாங்க. உடனே அந்த பொண்ணும், "ஓ! அப்படி வரீங்களா?" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது அது கையிலேருந்து 2 டேகர சவுண்ட் பண்ணி அப்படியே நிக்குது. பார்த்தீங்கன்னா, இதுவும் ஹண்டரு. உடனே இத பார்த்தோன்னயும், இவங்க 2 பேருக்கும் சரியான ஷாக். "என்ன இந்த பொண்ணு ஹண்டரா?" அப்படின்னு பாக்குது. உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "ஆக்சுவலி இப்ப நீங்க தவறான ஆள்கிட்ட மோதிட்டீங்க. இந்த இடத்துல நீங்க சாக போறீங்க" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள அட்டாக் பண்ண கெளம்புது. இதோட பார்த்தீங்கன்னா, சாப்டர் முடியுது.